பல தேர்தல்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆட்சி மாறுகிறது, காட்சி மாறுகிறது, ஆள் மாறுகிறார்கள். ஆனால் எல்லாம் அப்படி இருக்கிறது. தாமிரபரணியிலே ஒரு கட்சி 19 தமிழர்களை சுட்டுக் கொன்றால், தூத்துக்குடியிலே இன்னொரு கட்சி 13 தமிழர்களை சுட்டுக் கொள்கிறது. இங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் வேற எதுவும் மாறல. நாங்கள் கேட்பது இந்த ஆட்சி மாற்றம், இந்த காட்சி மாற்றம் அல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம். அதைத்தான் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி முறை மாற்றம் என்று சொல்றாங்க. இங்க ஆள் மாற்றம் இருக்கிறது, ஆள் மாறாட்டமும் இருக்கு. ஆனா ஆட்சி முறை மாறல. ஆட்சி முறை மாறாதோட விளைவு, அந்த ஆட்சியிலும் கல்குவாரி கொள்ளை, இந்த ஆட்சியிலும் கல்குவாரி கொள்ளை, அங்கேயும் மணல் கொள்ளை, இங்கேயும் மணல் கொள்ளை, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? 50 ஆண்டு கால ஆட்சியில சூரியனே அரை சூரியன் தான் வெளியே வந்திருக்கு. 2 இலை தான் முளைச்சிருக்கு. இதுல இருந்தே தெரியலையா திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு வளராது என்பதை எடுத்துக்காட்டு. அவருடைய சின்னங்களே 2, ஒரு சூரியன் பாதி தான் வெளியே வருது, இலை 2 தான் முளைக்குது. அந்த இலைக்கு மேலே இப்போ தாமரை பூத்துருச்சு. அப்போ என்ன நீங்க மாற்றத்தை நிகழ்த்த போறீங்க?